பேசுனா அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. ஓகேண்ணா எப்படி நான் வந்துடுங்க. சண்டே கைஸ், இன்றைக்கி ஒரே இருட்டு. ஒன்றும் பேக் பிரேக் பிடிக்குதா அதை செக் பண்ண தான் வந்தேன், பிடிக்கல. இந்த அர்ஷி ரேர் செட் மாடிஃபிகேஷன் ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ் எனக்கு. ஆனால் உண்மையிலே லெஃப்ட் சைடு ஓகே, ரைட் சைடு ஸ்டாக்கை தூக்கி மாட்டிடலாமான்னு பார்க்குறேன். ரொம்ப வெறி ஏற்றுது. யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. ஓகே, என் மூச்சவள் பேச்சவள் யக்கி 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 யக்கியா. மணி 9 கரெக்டா. அங்கிள் என் கையை காட்டுனுங்கிறாரு. பால்கலவா போட்டாலே ஒரே பால்கவா ஈரமாக இருக்குது. நேற்று நைட்டு மழை நனைஞ்சிச்சு போல். அப்புறம் ஃபேனில் காய வச்சு போட்டுன்னு வந்தேன். வெறுப்பாக இருக்குது. எங்கள் அம்மா மேலேயே போட்டு விட்டுக்கிறாங்க. 100க்கு 100 தான் என்னவ. மீடியம் பவர் மோடு சரியாக இருக்குப்பா சவுண்ட். ஃப்ரீ லெஃப்ட்டு தான் போலையே போகிறாரு. எல்லோரும் வாட்சாக விட்றாங்க, ஜாலியாக இருக்கு. ஆனால் அது ஒரு பக்கம் அட்டென்ஷனாகவும் இருக்குது. ஆட்டோ ஒன்று குனிஞ்சு வாட்சாக விட்றப்பல. இன்றைக்கி ஒரு நாள் கழிச்சு பேகை செஸ்ஸில் மாட்டியிருக்கேன் பழைய மாதிரி, இடுப்பில் மாட்டாமல். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடுப்பு பெருசாகவே போகுது கைஸ். நல்லா சாப்பிட்றேன் நான். ஓகே, டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக மழை, நான் வெளியே வந்துருக்கூடாது, இருந்தாலும் ஒரு வெளியில் வந்து என் மூச்சவ பேச்சவ பேசுனா அழகவ எனக்குள்ள கறக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான். இப்போயும் ட்ராக்ஷன் மிஸ் ஆச்சுரா பாய்ஸ். மழையில் ஒரு தடவை மீடியம் பவர் மோடில் ஃபஸ்ட் கியரில் லைட்டாக ஸ்ட்ரெயிட்லேயே சொல்கிறேன். ட்ராக்ஷன் மிஸ் ஆகிறது மட்டும் சூப்பர் பைக்கில் நீங்கள் ஒரு 2 தடவை ஃபீல் பண்ணுங்களேன். அட்ரினல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு மேலே வந்துடும். ஃபுல் பீக்குக்கு வந்துடும் அட்ரினல். அந்த சர்வே மோடு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். உசுரை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க. ஆமாம், அண்ணன் பதற விட்டார். டக்குன்னு கிட்ட வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவாங்க. சிக்னலில் டெய்லியுமே 1 நிமிஷத்தை எடுத்துக்குது கைஸ் என் வாழ்க்கையில். 1-1.5 நிமிஷத்தை மேக்ஸிமம் சொல்கிறேன், மினிமம். அப்புறம் யாரும் வந்துச்சு வண்டி 1 நிமிஷம் வந்து அழகாக என் சீக்கிரம் வந்து நின்றுவோம். நான் காலையில் 100க்கு 100 A6 தான். A6 தானே இது, A8. ஆக்சுவலாக இது ஒரு ஹாப்பியான மேட்ரு நடந்தது கைஸ் இந்த ரைட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டு நான் போயிட்டு கார் வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சும்மா. அப்போ ஒருத்தர் வந்தார், ப்ரோ நீங்கள் ஆனஸ்ட் பைக் விற்க அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. எப்படி நான் வந்து வண்டியில் வரல, பிளாட்டினாவில் வந்திருந்தேன். எப்படி கண்டுபிடிச்சா போல பிளாட்டினாவில் இருந்து நம்மளாம் அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா ப்ரோ உங்கள் வாய்ஸ் தான் ப்ரோ. ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் நான், ஹெட்செட் போட்டு காதில். என்ன ப்ரோ வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன் ப்ரோ. கூட அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருந்தாங்க. யாரா இது நம்மளை கேர்ள் ஃப்ரெண்டோட லாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். 100க்கு 100 அவதான் என்னவ. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ அது சொல்லுங்கள் ப்ரோ வீடியோலாம் பார்ப்போம் ப்ரோ, என்ன மாதிரியே பேசுகிறீங்க ப்ரோ நீங்கள் அப்படின்னாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ என்ன மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியே பேசுகிறீங்க, என்ன மாதிரின்னு. அப்போ நிறைய பேர் என்ன மாதிரி இருக்காங்க போல், பார்த்துங்கடா பாய்ஸ். என் மூச்சவ பேச அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அழகவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது எனக்கு வர இந்த ஏரியாவில். ஓகே, இந்த பக்கம் சண்டே ஃப்ரீயாக இருக்கும், இதிலே போகலாம். ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ ஆனஸ்ட் பைக் விக்கி தான் ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ சூப்பர் ப்ரோ, வீடெல்லாம் பார்ப்பேன், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ அப்படின்னாரு. என்ன இப்போ டடக்குன்னு ஒரு சவுண்டு, கியர் கட் பண்ணதும் போல்டு கீழே ஏதாவது கைட்டிக்கிச்சா என்ன?
நான் தான் ப்ரோ அது அப்படின்னேன். சூப்பர் ப்ரோ, வீடியோலாம் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எனக்கு உங்கள் வீடியோலாம், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு 10 நிமிஷம் பேசினா போல அங்கேயே நின்று. வண்டி வச்சுருக்கேன் 900 ரிவ்யூ தாங்க ப்ரோன்னு சிரிச்சார். யாருக்கும் தரமாட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேறு எதாவது வண்டி ரெடி பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு 900 எடுத்து வரேன் கைஸ் கூட சீக்கிரம் நான், டோன்ட் வெரி. அப்புறம் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து அவர் சொன்னார் தண்ணி கேன் வீடியோ பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை, அது அவ்வளோ ஊதிட்டானுங்கன்னு. நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கிறாங்க கைஸ் பீப்புள் அப்படின்னு. பண்ணி பாடி 2 பேரும் பாடி ஆயிரும் தலை. ஆமாம் தலை. இப்படி பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்குது, கடுப்பாக இருக்குல்ல, ஒரு கையை லாக் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் உனக்கு. நீ எதுக்கு குறுக்கில் வந்த? வண்டிலாம் நிற்க முடியும். ஐயோ வண்டி ஃபேன்ஸ் போல. சரி இப்போ நீ எதுக்கு அந்த மாதிரி குறுக்கில் வந்த? தப்பு ப்ரோ அது மாதிரி. சரி தலை, பாடி ஆயிரும் தலை 2 பேரும். நீ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாண்ணா, கிராசிங் அப்போ குறுக்கில் வந்துன்னா. சந்தோஷம் வாங்கிடலாம், கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. நம்பரா? எதுக்கு நம்பரு? இன்ஸ்டா ஐடி நோட் பண்ணிங்க. நம்பர் எதுக்கு தலை? நானும் யூடியூபர் தான் தலை. அப்படியா? என்ன பண்றீங்க? சோறு சாப்பாடா? சேனல் பேரு? ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் தலை. எவ்வளோ? 2 லட்சம் ஃபாலோவர்ஸ். இல்லை அது ஃபாலோவர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்மியாக வச்சுருந்தாலுமே நான் என் நம்பர் தருவேன். நம்பர் பட்டுன்னு யாருக்கும் கொடுக்குறது இல்லை, அதான். ஆமாம், பெண்கள் மாதிரி நான் நம்பர் கொடுக்க மாட்டேன் யார்ட்டையும். பெண்கள் மாதிரி நம்பர் கொடுக்க மாட்டேன் யார்ட்டையும். தேங்க்யூ ப்ரோ. யூடியூப். ஆமாம் அதான் ப்ரோ. ஆனஸ் பைக் விக்கி. ஆமாம், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ மேன், பை. விக்கி நீ என்னதான் இருக்கட்டும், சோறு கீறு இருக்கட்டும், குறுக்கில் அந்த மாதிரி வரக்கூடாது. நீ முன்ன தடவை நான் உன்ன மாதிரி பார்க்கவே கூடாது. போலீஸ் வந்துட்டாரு நம்மள நிறுத்த. சரி ஓகே, பார்த்த மாதிரி பண்ணாதண்ணா. டேக் கேர். ஓகே, டாக் டு லேட்டர். கண்டிப்பாக தரேன், ஒரு ஓட்ட தரேன் ப்ரோக்கு. ப்ரோ ஃபஸ்ட்டு ஒழுங்காக யூட்டன் அடிக்க கற்றுக்கிட்டோம். என் மூச்சவ பேச்சவ பேசுனா அழகவ, எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ, யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. இந்த வண்டி மேலே நான் ரொம்ப லவ் ஆகிட்டேன் கைஸ் உண்மையிலே. ஐ லிட்டரலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் பைக். ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் இது மேலே. என்னதான் எனக்கு பிடிக்காத சில கான்ஸ்லாம் இருந்தாலுமே இந்த வண்டியில் ஸ்டில் ஐ லவ் திஸ் ஃபேண்டாஸ்டிக் மோட்டார் சைக்கிள். இட் மேட் மீ ஹாப்பி. அது என்னது அந்த பாட்டில் ஒரு லைன் வருமே, என் சிரிப்புக்கு காரணம் அவதான். ஓகே அதான் கைஸ், அந்த மாதிரி யாருமே ரைட்டில் திரும்பாதீங்க. திரும்பினீங்கன்னா பார்த்து திரும்புங்க பொறுமையாக. ஏன்னா எதிரில் வரவங்க 20 வந்தாலுமே நீங்கள் ஒரு 5 இருந்தாலுமே சொல்கிறேன், ஸ்பீடு வேரியேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். 10 இருக்கிற நம்ம 30 இருக்கிற நம்ம 10 இருக்கிறவங்க ஈஸியாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி இன்ஜுரி ஆகிற அளவு பண்ண முடியும். இப்போ 50-50 இருந்ததுன்னா தெரியாது. 100-0 இருந்தால் டெட் தான். 100-0 என்ன நிற்கிறவங்க அடிக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்டாப்பிங்கில், அந்த இதில் ஸ்பீட் மேட்சப் தான் இதெல்லாம். இந்த இது இது எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல, பட் ஓரளவுக்கு தெரியும். சொல்கிறேன், தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, கலாச்சின்னு இருக்காதிங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, தென் வாட் வி ஹேவ் டு டூ. அதான் அவர் வந்து இந்த மாதிரி அந்த தண்ணி கேன் வந்து என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டானுங்க உங்களை அப்படின்னு. ஆமாம் ப்ரோ பண்ணிட்டானுங்க ப்ரோன்னு. அப்புறம் நான் மெயினாக தான் சொல்ல வந்தேன், அவர் ஆள் இருந்தாங்க அங்கே, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பின்னாடி. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு லாக் பண்ணி பேசுகிறாப்பல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து நானும் இங்கே தான் இருக்கேன், நம்பர் தாங்கண்ணா, நம்பர் கொடுத்துட்டேன். சரி ப்ரோ நம்பர் வச்சுக்க ப்ரோ அப்படின்னு. இருங்க வரேன். யாரவ 100க்கு 100 அவதான் என்னவ. what I want to tell you. அதான் அப்புறம் அவர் வந்து நான் வண்டி எடுத்துட்டேன், அது ஃப்ரண்ட்டில் போகிறேன், பேக்கில் வரார். நான் பிளாட்டிங்கில் இருந்தேன்னு சொன்னேன்ல, பின்னாடியே வந்தார். ப்ரோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய யூடியூபர்ன்ற பெரிய பைக் ஏதோ அது ஆக்சுவலாக என் பைக் தான் சொல்லியிருந்தேன், அதான் வாங்கணும் ஆசைன்னு. இல்லை நீ வச்சிருக்க பைக்கே பெரிய பைக்கு, அதோட பெரிய பைக்லாம் வச்சுருக்காருன்னு. ஏன்னா இந்த மாதிரி பிளாட்டினா அது ஒரு வங்கில் வண்டியில் போயின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கலாய்க்கிறாங்க ப்ரோ உங்களை அப்படின்னு சொன்னார் அவர். அதான் நான் சொன்னேன், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதான் நம்ம வந்து ஐயோ பெட்ரோல் இல்லை போலையே, நடந்து போகிறாங்க 2 பேரை. பையான்னு நினைக்கிறேன். அரே பையா என்ன ஆச்சுமா?
என்ன பெட்ரோல் இல்லையா? ஏறு வண்டியில் ஏறு. ஸ்டாண்ட் இயர். உட்கார் ஸ்டாண்ட் இயர். இப்போ பெட்ரோல் போட்டுன்னு வந்து கூப்பிட்டுக்கோ. ஓகே? தமிழ் தெரியுமா? ஐ மீன் ரோட்டில் நிற்கிறோம், மிடில் ஆஃப் த ரோட்டில். இந்த ரைட்டில் விட்டு போயிடலாம் கேஸ். அங்கே பிபி இருக்குது, அது இருக்கும், அது போகிற வரைக்கும் பாவம் கொஞ்சம் தள்ளிட்டு போகணும் பையன். இந்த மாதிரி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னால் முடியும்ல, என்னால் முடியாதுன்னா பரவாயில்ல, இது என்னால் முடியாத ஒரு ஸ்கில்னால் பரவாயில்ல, ஐ கேன்ல, அதனால் வந்து பண்ணிட்டு தான் போவேன். ஆமாம், அந்த மாதிரி சொன்னாப்பில் அவர். ஆனால் பையா புதுசு போல் ரைட் வாங்க மாட்டார் கரெக்டாக ரோட பார்த்து. மேங்கோ 10 பண்ணுறதுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது கைஸ். ஆமாம், இந்த ரைட்டில் விட்ருவோம், நம்ம சிக்னல் போட்டிருக்கு. இவரால் மேனேஜ் பண்ண முடியல. ரைட்டில் போடா. ஆஹா, ஹி டோன்ட் நோ. கொஞ்சம் भैया come right भैया this right side there is BP okay va I'll leave it here okay you just go okay va one way okay acha okay bye man careful okay here only BP okay bye ஐயோ ரெட் போட்டாங்களே ஓகேம்மா பாய்மா ரெட்டு போட்டுட்டாங்களே ரெட்டுக்கு முன்னாடி போகலான்னு தான் அந்த மாதிரி எஸ்கேப் ஆக பார்த்தா மிஸ் ஆகி போச்சு போலீஸ் வராங்களே என்ன தூக்க போகிறாங்க கைஸ் இப்போது ஓகே அது மாதிரி சொன்னது எனக்கு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கைஸ் அந்த மாதிரி வந்து பேசினது அதான் அந்த மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஜட்ஜ் புக் பைட்ஸ் கவர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் யாரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு இதை வச்சு கெஸ் பண்ணக்கூடாது ஆனால் எல்லாருமே அதை தான் கெஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அப்புறம் நம்பர் வாங்கிட்டு அப்புறம் வரம்பு ஐடென்டார் ஆக்சுவலாக நான் வந்து என் வாய்ஸ் இதுக்கு சொல்ல வந்தேன்னா என்னோடய வாய்ஸை வச்சு ஒருத்தங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் யூடியூப்பில் சொன்னாங்க ப்ரோ உன் வாய்ஸ் தான் ப்ரோ நீ தெரியுவ அப்படின்னு ஃபோனு போட்டுட்டாங்க சிக்னலு இருறா வரேன் அடிச்சு என்னை கலப்பிடுவீங்களே உன் வாய்ஸ் தான் ப்ரோ வாய்ஸ்க்கே ஒன்று தெரியும் ப்ரோ எல்லாருக்குமே அப்படின்னு அது தெரில என் வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு 2-3 பேர் சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்டு கூட சொன்னார் விக்கின்னு சொல்லிட்டா ப்ரோ வாய்ஸ் கிளியராக இருக்குது ப்ரோ நீ தான் பேசுகிற அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ அந்த மாதிரி சொன்னாப்போ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டேன் வீட்டுக்கு என்ன இப்போ சிவிக்லாம் வீடியோ எடுக்க போயிருந்தோம் இது ஒன்றும் கண்டென்ட்டுக்காக வரல சும்மா வந்தேன் இது எப்படி வீடியோ போடுவேன்னு தெரில ஆனால் இந்த ஒருத்தர் வந்து நான் அடக்கி சேனல் கேட்டது ஒரு கண்டென்ட்டு பேச்சவ மூச்சவ சரி இந்த மாதிரி ரைட்லாம் அடிக்கிறீங்களா கார் தண்ணிலேருந்து எடுத்திங்கன்னா அடிக்காதீங்க கைஸ் இந்த சில தற்கூரி பாய்ஸ் இருப்பானுங்க ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இன்னொன்று சொல்ல நினச்சேன் சில விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் லேப்டு இந்த சூப்பர் ஸ்போர்ட்டுக்குன்ட்டு சில குருமா பாய்ஸ் இருப்பானுங்க இந்த மாதிரி தான் லீன் பண்ணணும் இந்த மாதிரி தான் ஹேங்கிள் வைக்கணும் அப்படின்ட்டு I don't know whether you will watch Isle of Man TT, I don't know guys நீங்கள் அதை பாருங்களேன் actually there is nothing else like this is the correct posture or this is the correct thing for this to be lean like this அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம வெள்ளைக்காரன் தான் இந்த சூப்பர் ஸ்போர்ட்லாம் கண்டுபிடிச்சோம் அவன் தான் இதனுடைய எக்ஸ்பர்ட்டே ஆமாம் இதில் ஒன்றுமே கிடையாது குருமா தான் நம்ம இந்த குருமா பாய்ஸோடைய விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ரியல் குருமா விட்டுருவோம் நீங்கள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் த சீன்ஸ் ஆஃப் த ஐல் ஆஃப் மேன் டிடியோட ரேசஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அதாவது அங்கே இருக்கிற ரைடர்ஸ் எப்படி ஓட்டுறானுங்கன்ட்டு டன்லப்போட வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்பா கோளாறு கோயமேனா இருப்பார் போல் ஒரு சிபிஆர் 1000 கண்ட்ரி ரோட்டுக்குள்ளே விட்டு வலிக்கிறாரு கைஸ் அவரோட பாடி போஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புள்ளிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் வச்சு கை காலை அப்படி அந்த மாதிரி ஒரு போஸ்டரில் வச்சு ஏன்னா ரோடு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் த பைக்கிள் லைக் திஸ் டிரைவிங் போஸ்டர் ட்ராக் வேறு ட்ராக்ன்றது லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சுவலாக ட்ராக் தான் ப்ரொஃபஷனலே ஓகேங்களா ரோட் ரேசிங் வந்து ரேசிங் தானே தவிர ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ட்ராக்லேருந்து தான் வருமே தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகேவா ஆனால் சொல்கிறேன் அந்த லீன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி குனிஞ்சா அப்படி இல்லை அப்படின்னு சில பாய்ஸ் குருமாலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லை however you can turn your vehicle that is a proper lean angle உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் திருப்பணும் அவ்வளோதான் மேட்ரு இந்த வண்டி இந்த இடத்த திருப்பணுமா நீ வெயிட்டை நான் போடு ஹேண்டில் பார் நான் திருப்பு அந்த பைக்கோட ரிதம் மாறாமல் திருப்பி வச்சு திருப்ப வேண்டியது தான் அவ்வளோதான் அதான் எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜனால யார இந்த மாதிரி பப்ளூஸை பார்த்தா நிறுத்திடுங்க கைஸ் பப்ளூ ஒரு கால் தான் இருக்குது உனக்கு என்னென்ன பண்ணுற பாரு நீ நாயை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுங்கன்ற நாய் என்ன தெரியுமாக்காத நாய் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சா கூட பரவாயில்ல வாங்கிக்கலாம் இந்த கீழே வந்தோன்னு வச்சிங்களேன் 4-5 லட்ச ரூபா செலவு வச்சு விட்ருவோம் நான் அதனால் இப்போலாம் நாய் சவுண்டு கேட்டாலே இந்த சவுண்டில் எனக்கு நாய் சவுண்டு கேட்டாலுமே முதல்ல பிரேக் அடிச்சிடுறது நீ கடிக்க கூட செஞ்சுக்க தயவுசெய்து பாக்கெட்டில் காசு இல்லை என்னை விட்டுடு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான் என்னை தள்ளி கிளி விட்டுறாதேன்ட்டு கடிக்காது அவ்வளோ சீக்கிரம் நாய் கிட்ட வந்துட்டேன் பிரேக் வச்சிட்டா சும்மா அப்படியே தான் கையை அப்படி ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி ஜருக்கு கட்டின போகிறோம் பயந்துடும்
நாய்க்கு வேறு ஏதோ ஒரு குருமா போயிட்டுருக்கு போல் யூடியூப்பில். ஏதோ நாய் லவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் ப்ரோ போட்டு ஏதோ நியானில் வந்து அவரை சீண்டி விட்டுக்கிறாங்க, பொங்கினுங்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 டாகிஸ் இருக்குது. என் மூச்சவ பேச்சவ ரெட்டிவ அவ யார் அவ அங்கிள் கலாய்க்கிறார் ஆண்டியா ரெட்டு போட்டிருக்காங்கன்ட்டு. கம் பேக். நான் வந்து சிக்னலில் ஃபைன் விழுந்தாலுமே கொஞ்சம் தள்ளி தான் வந்து நிற்பேன் கைஸ். நான் ஃபைன் கட்ட கூட ரெடி தான், ஆனால் நான் தள்ளி தான் வந்து நிற்பேன். அப்போ ஏன்னா சிக்னல் அந்த கோடை தானால ஃபைன் விடாது, சிக்னலில் வந்து கிராஸ் பண்ணால் தான் ஃபைன். நான் யாரும் தள்ளி நிற்பேன்னா சில பேர் வண்டியை பார்த்துட்டே வந்து டெய்லில் புடரில் பட்டாருன்னு குத்திடுவாங்க. அது மாதிரி எனக்கு 2-3 நடந்திருக்கு எனக்கு. தட்ஸ் வை. ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேங்க.